மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த வடக்கு வளையப்பட்டி பகுதியில் அரசு பேருந்து மோதி 3 வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? சரியாக எந்த மணி நடைபெற்றது? இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? அந்த பெற்றோர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த வடக்கு வளையப்பட்டியைச் சேர்ந்த பூவலிங்கம் இவர்களது குழந்தை 3 வயது சிறுமி. இவங்க பேர் பூவரசி. வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அரசு பேருந்து இடித்ததாக கூறப்பட்டு வருகின்றது. மேலும் அரசு பேருந்து இடித்ததால் குழந்தையின் இருசக்கர வாகனத்தில் இருந்தபோது சக்கரத்துக்குள் விழுந்து தலை நசுங்கியபடி சம்பவத்தில் 3 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. மேலும் சம்பவம் வாய்ந்த கீழவளவு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மேலூர் அரசுமனைக்கு உடல் குழாய்வு அனுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் நடைபெற்று தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது கிருஷ்ணவேணி. மேலும் சாலை மிகவும் குறுகிய சாலையாக இருப்பதால் அந்த பகுதியில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் செல்லும் காலதாமதம் ஆவதாகவும் இது போன்ற விபத்துகள் அதிகமாக நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கிருஷ்ணவேணி. மேலும் கீழவளவு காவல்துறை அரசு பேருந்தில் இயக்கிய ஓட்டுநர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் பேருந்து மோதி குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது கிருஷ்ணவேணி. மதுரை வடக்கு வளையப்பட்டி பகுதி அருகே அரசு பேருந்து மோதி 3 வயது குழந்தை உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரேசன்.